அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் பாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தீபாவளி பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர் செல்லும் மக்களால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் மற்றும் கள தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், இன்றைய தினம் என்னென்ன சிறப்பு ரயில்கள்லாம் இயக்கப்படுது, அங்க பயணிகளுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 தினங்களே உள்ளதால் சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் சொந்த ஊருக்கு பயணித்து வருகின்றனர். குறிப்பாக நான் நிற்கக்கூடிய பகுதி சென்னை சென்ட்ரலிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு இங்கிருந்து கிட்டத்தட்ட 100கணக்கான ரயில்கள் இயக்கப்படுகிறது. இன்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பயணிகள் பயணிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நான் நிற்கக்கூடிய பகுதி 4வது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஹவுரா என்ற ரயில் சரியாக 7 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து மேற்கு வங்கத்துக்கு புறப்படுகிறது. இதற்காக பிற்பகல் 2 மணி முதல் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்து இந்த முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் தற்பொழுது ஏறி உள்ளே உட்கார்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் இங்கு பார்க்க முடிகிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பயணிகள் ஒரே ரயில் பெட்டிகளில் ஏறி பயணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இங்கு இதற்காக தெற்கு ரயில்வே சார்பாக விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. குறிப்பாக ரயில்வே பாதுகாவலர் மூலமாக கயிறு கட்டி நீண்ட வரிசையில் காத்திருந்து ஒவ்வொரு பயணியாக ரயில் நிலையத்தில் ஏற்றி ரயில் பெட்டிகளில் அமர வைக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என முன்னுரிமை அடிப்படையில் அவர்கள் உள்ளே அமர்ந்து தற்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஹவுராக்கு செல்லக்கூடிய ரயில் தயார் நிலையில் உள்ளது. இந்த பகுதியில் மட்டுமே 150க்கும் மேற்பட்ட ரயில்வே காவலர்கள் பாதுகாப்பில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சீருடை அணியாத காவலர்களும் இங்கு பாதுகாப்பில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். திருட்டு உள்ளிட்ட எந்த சம்பவங்களும் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்லாமல் முன்னாள் ரயில்வே காவல்துறையினரும் தற்போது தன்னார்வ அமைப்பாக கொண்டு வரப்பட்டு இங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம் சார், மொத்தம் நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க, என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது சார்? அவர் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இருக்கு, அவரை கேளுங்க. நிச்சயமாக பல பேர் வந்து பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் இங்கிருந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரே நாளில் அதிகபட்சமாக கடந்த ஆண்டு 3 லட்சம் பயணிகள் சென்னை சென்ட்ரலில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு புறப்பட்டுள்ளனர். இன்று மட்டுமே கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பயணிகள் பயணிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சென்னையில் இருந்து பல ஊர்களுக்கு, பல்வேறு மாநிலங்களுக்கு, குறிப்பாக தீபாவளி பண்டிகையொட்டி சாத் பூஜா எனப்படக்கூடிய வட மாநிலங்களுக்கு மிக பிரபலமாக இந்துக்களாக கொண்டாடக்கூடிய பண்டிகைக்காக இங்கிருந்து செல்கின்றனர். குறிப்பாக பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த உடல் உழைப்பாளர்கள் இங்கிருந்து பயணிக்கக்கூடிய அந்த காட்சியில் நேரடியாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக காவல்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது. நீண்ட வரிசையில் வர வேண்டும், தள்ளுமுள் இல்லாமல் வர வேண்டும் எனவும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மோப்ப நாய்கள் உதவியுடன் இங்கு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்பொழுது பல்வேறு ரயில்வே அதிகாரிகள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சியை நேரடியாக பார்க்கலாம். தற்பொழுது நம்ம ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட கேட்போம். சார், இங்கே நீங்க என்ன மாதிரி பணி? நாங்கள் வந்து ரயில்வே ரிட்டையர்டு ஆர்பிஎஃப் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 20 பேர் வந்திருக்கோம் சார். அந்த ஐஜி கூப்பிட்டுருந்தாங்க, அந்த வாலண்டியர் சர்வீஸ். இந்த ஃபெஸ்டிவல் நேரத்தில் கொஞ்சம் வந்து இந்த க்ரௌட் கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் ஒரு 2 நாள் ஃபெஸ்டிவல் சீசன் ஒர்க் பண்ணுவோம் சார். இங்கே ஹாப்பியாக இன்ட்ரெஸ்டாக வாலண்டியராக வந்து சேவை பண்ணுறோம் சார். நன்றி, வணக்கம். நிச்சயமாக அங்கு ஏராளமானவர் ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கையாக அறிவுறுத்தல் வழங்கி வருகிறார். நேரடியாக பார்க்கலாம். இந்த பகுதியில் பொதுமக்கள் நேரடியாக வர வேண்டும் என்றும் நீண்ட வரிசையில் காத்திருந்து செல்ல வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் வழங்கி வருகின்றனர். பொதுமக்கள் தள்ளுமுள் இல்லாமல் செல்ல வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் வழங்கி வருகின்றனர்.
सभी को आपके तरफ से हैप्पी दीपावली। औरा गाड़ी चलेगा पूरा हैप्पी दीपावली। सेगमेंट टू औरा गाड़ी चलेगा हैप्पी दीपावली पूरा ரயில் பயணம் செய்யும் ரயில் பயணிகள் தங்கள் பயணத்தின் போது எளிதில் தீர்க்கக்கூடிய அல்லது வெடிக்கக்கூடிய பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது. நன்றி ராமச்சந்திரன். உங்களுடைய கள விவரங்களுக்கு. சென்னையிலிருந்து ஹவுரா செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் சென்ட்ரலிலிருந்து கிளம்பியிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர் செல்லும் மக்களால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. முன்னாள் ரயில்வே காவலர்களும் சீருடை அணியாமல் இந்த பகுதியில் தன்னார்வமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோ சார்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் பாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடிக்கும் பைசன் காலமானான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.